நான் என்னோட ஒய்ஃபைக்கு மாதம் 1000 ரூபா கட்டுறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வீட்டில் இருக்கும்போதே ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குதுன்னா ரொம்ப ஜாலியாகிடுவோம். அந்த மாதிரி ஃப்ரீ ஒய்ஃபைக்கு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாஷாங்கிற பொண்ணுக்கு 16 வயசு. இந்த பொண்ணு அவள் ஃபேமிலியோட ரஷ்யாவில் உள்ள ஒரு சின்ன நகரத்தில் வாழ்ந்துட்டு வரா. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒழுங்கான சம்பாத்தியம் இல்லாததுனால இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க குடும்பம் ஒரு நடுத்தரமான குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்களால் நிறைய விஷயத்தை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அண்ட் அதில் ஒரு விஷயம்தான் இன்டர்நெட். ஒரு நாள் மாஷா அவரோட ஸ்கூலுக்கு போகிறா. அப்போது மாஷாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஃப்ரீயாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சர்வீஸ் பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த சர்வீஸோட ஃப்ரீ ஒய்ஃபை அப்படிங்கிற நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணிட்டா போதும், ₹1 கூட செலவு பண்ணாமல் வேணுங்கிற அளவுக்கு இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே மாஷாவுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அண்ட் அதனாலேயே இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறா. ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி மாஷா முடிவு பண்ணுறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு லேப்டாப்பை திறந்து இந்த நெட்வொர்க்குக்கான சர்ச் பண்ணுறா. அப்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே ஃப்ரீ ஒய்ஃபைங்கிற நெட்வொர்க் இருந்திருக்கு. அண்ட் அதோட சிக்னல் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. மாஷா ஃப்ரீ ஒய்ஃபைங்கிற இந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண நிறுத்துறா. அப்போது அவரோட இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி பிளாக் பேக்ரவுண்டில் சிவப்பு கலரில் மெசேஜ் பாப்பப் ஆகுது. வெல்கம் டு ஃப்ரீ ஒய்ஃபை. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். We don't require any payment. We don't require any registration. All we ask for is some basic information about our visitors. Please answer the following question. அந்த வெப்சைட் இந்த பொண்ணை வெல்கம் பண்ணி நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேணாம், எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண வேணாம், ஆனால் கீழே இருக்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பேஜில் மொத்தம் 4 பிக்சர் இருந்திருக்கு. ஒரு பஸ், ஒரு போட், ஒரு ட்ரெயின், அப்புறம் ஒரு ஷிப். இந்த 4 பிக்சருக்கு கீழே ஒரு கேள்வி இருந்திருக்கு. வாட் இஸ் யுவர் யூஷுவல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? அதாவது பொதுவாக நீங்கள் என்ன மாதிரியான போக்குவரத்து வசதியை பயன்படுத்துவீங்கன்னு போட்டிருந்திருக்கு. மாஷா ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவா. இவரோட அப்பா கிட்ட காரும் கிடையாது. சரி, இவங்க ஹாலிடேக்கு எங்கேயாவது வெளியில் போகலான்னு பார்த்தா காசும் கிடையாது. ஸோ இதில் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையுமே இவ யூஸ் பண்ணாததுனால ரேண்டமாக ஏதாவது செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லி ட்ரெயினை கிளிக் பண்ணுறா. இதுக்கப்புறமேட்டு தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறமேட்டு இவரால் ஃப்ரீயாக இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுது. இதனால மாஷா ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஏன்னா அவரோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடச்சிருது. இதுக்கப்புறமேட்டு மாஷாவால் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் பேச முடியும். அடுத்த நாள் மாஷா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அலர்ட் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு அந்த ஷோவை குறுக்கிடுது. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க இப்போ ஒரு மோசமான ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் ஒன்று தடம் புரண்டு அதுலேருந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கீழே இந்த ஆற்றுல விழுந்ததுனால இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எல்லாருமே கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. மாஷா அரண்டு போயிடுறா. அப்போ தான் அவள் நேற்று நைட்டு ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணதும் அண்ட் அதில் வந்து பிக்சர்ஸ் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேண்டம் பிக்சர்ஸில் இவள் ட்ரெயினை செலக்ட் பண்ண விஷயத்தை பற்றி நிறையா யோசிக்கிறா. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லி அவள் தன்னை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறா. மாஷா நேற்று நான் ஒரு பிளேனோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு பிளேன் கிராஷ் ஆகிருக்குமா அப்படின்னு நினச்சி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறத நிப்பாட்டுறா. அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே மாஷாவுக்கு இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுற வேலை இருந்திருக்கு. அதனால ஃப்ரீ ஒய்ஃபைங்கிற நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுறா. அண்ட் அப்பயும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த தடவை வேற ஒரு கேள்வி இருக்குது. 4 விதமான வீடோட பிக்சர்ஸ் இருந்திருக்கு. பங்களோ, 2 ஸ்டோரி ஹவுஸ், 3 ஸ்டோரி ஹவுஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட். அதுக்கு கீழே பெரிய சிவப்பு எழுத்துக்களில் விச் டைப் ஆஃப் ஹவுஸ் டு யூ லிவ் இன், அதாவது இதில் நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறீங்கன்னு கேட்டிருக்கு. ஆக்சுவலாக மாஷாவும் அவரோட ஃபேமிலியும் ஒரு பங்களோவில் வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஒரு புவரான ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, எப்படி பங்களாவில் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பேசிக்காக பங்களானா ஒரு 1 ஸ்டோரி ஹவுஸ் அப்படின்னு தான் அர்த்தம். இவ பங்களாவில் தான் வாழ்றான்னு சொல்லிட்டு இவ பங்களாவை கிளிக் பண்ண போகிறா. ஆனால் அதுக்கு முன்னாடி தன்னை தடுத்துக்கிறா. இவன் மவுஸ் மேலே கையை வச்சு கிளிக் பண்ணலான்னு போகிறா. ஆனால் அவரால் முடியல. நான் கெஸ் பண்ண விஷயம் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மாஷா யோசிக்கிறா. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவரை ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ சேஃபர் சைடில் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பங்களாவை செலக்ட் பண்ணாமல் அப்பார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறா. உடனே தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் பாப் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு இவரால் இன்டர்நெட்டை ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ண முடியுது. அடுத்த நாள் காலையில் மாஷாவோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் எரிஞ்சு போயிடுது. இந்த விஷயம் காலையில் நடந்ததுனால ஃபார்ச்சுனேட்டாக 3/4 பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாமல் இருந்திருக்காங்க. இருந்தாலும் 20 பேர் எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட்டை யாரோ வேணுக்குனே தீ வச்சு கொளுத்திருக்காங்கன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தினால மாஷா ரொம்பவே கவலைப்படுறா. இவன் நினைக்கிறது கோஇன்சிடென்ஸ் இல்லைங்கிறது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் இவன் நினைக்கிற விஷயம் ரொம்ப கிரேசியாக இருந்தாலும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், இந்த அப்பார்ட்மெண்ட் எரிஞ்சு போனது, இது எல்லாம் இந்த ஃப்ரீ ஒய்ஃபைனால தான் எப்படியோ நடக்குதுங்கிற சந்தேகம் மட்டும் இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது.
இதனால இனிமேல் இந்த ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறா. அன்னைக்கு நைட்டு மாஷா தன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சா. இதை பற்றி யோசிக்க அவள் யோசித்த விஷயம் ரொம்ப முட்டாள்தனமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை நம்ம இந்த ஃப்ரீ வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கிறோமான்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே எப்படி நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீ வைஃபைனால் நூற்றுக்கணக்கானவங்க இறந்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு எப்படி இது காரணமாகும்? அது மட்டும் இல்லாமல் இதை வெளியில் சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறான். 1 மணி நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமேட்டு மாஷா இது வேற லெவல் கோஇன்சிடென்ஸ் கன்வின்ஸ் ஆகுறா. அதுக்கப்புறமேட்டு மாஷா அவரோட லேப்டாப்பை எடுத்து அந்த ஃப்ரீ வைஃபைக்கு கனெக்ட் பண்ணுறா. அப்போது வழக்கம் போல் என்னோட இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஆனால் அதில் 4 பிக்சர்ஸ் வருது. இதை பார்த்த உடனே மாஷாவுக்கு மூச்சு திணறுது. அது இவரோட அப்பா, அம்மா, தங்கச்சி, அப்புறம் மாஷாவோட ஃபோட்டோ. அதுக்கு கீழே பெரிய சிவப்பு எழுத்துக்களில் which of these is your favorite family member ன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்குற வீடியோட ஆடியோ வெர்ஷனை நாங்கள் ஸ்பாட்டிஃபை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் அதோட லிங்க் இங்கே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.